குரு வாழ்க, குருவே சரணம். குலதெய்வம் போற்றி, கமலமுனி சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி. ஸ்ரீ அம்மன் ஐம்பொன் வாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு முத்து வச்ச மாதிரி ஒரு ஐம்பொனில் ஒரு வளையல் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் ஏற்கனவே போட்டிருக்காங்க. அவங்கள பார்த்து எனக்கு வந்த ஆர்டர் தான் இது. இந்த ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா தலைவில் தளவு பகுதியில் முத்து வச்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? முத்து வேணாலும் முத்து வச்சுக்கலாம், பவளம் வச்சுக்கலாம், அல்லது லக்கணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு உண்டான லக்கணத்தின் அடிப்படையில் நமக்கு என்ன அதிர்ஷ்ட ரத்தினங்கள் வருதோ அந்த ரத்தினங்களும் வச்சுக்கலாம். இது ஒரு சாதாரண முத்து தான். இது இப்போ ஒரிஜினல் கிடையாது. ஒரு அளவுக்காக வச்சுருக்குறோம். சரிங்களா? இந்த மாதிரி தான் அதனுடைய மாடல் இருக்குது. ஒரு ஜதை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதே மாடல் வேறு மாதிரி கூட இதே மாற்றி வர போட்டுக்கலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அதே இது தான். இதை கொஞ்சம் மாற்றி போட்டுக்கலாம். மாற்றி போடும்போது இந்த மாதிரி டிசைனில் வந்துடும். இதுவே இன்னும் கொஞ்சம் நெருக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா, ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் அது வந்துடும். பார்க்குறீங்களா? ஸோ என்னென்ன டிசைனாக அது நாம் கூட மாற்றி கூட நம்ம போட்டுக்கலாம். தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது இது கருக்காது. தங்க மாதிரி பளபளன்னு தான் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சிங்கன்னா தான், ஒரு 20 நாள் ஒரு மாதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே கழட்டி வச்சிட்டிங்கன்னா அப்போ தான் அது கருத்து போகும். மறுபடியும் அதை எடுத்து போட்டோம்னா அது மறுபடியும் ஒரு 4-5 நாளில் மறுபடியும் பாலிஷ் ஆகிக்கும். ஸோ இதில் தான் ஐம்பொனுடைய குணம். இது ரொம்ப கேரண்டியான ஐம்பொன் வளையல். ஸோ இது ரெகுலராக யூஸ் பண்ணோம்னா தங்க மாதிரியே இருக்கும். நிறையா செஞ்சு கொடுத்துருக்குறோம். ஏதோ மாடல் காமிக்கணுன்ட்டு தான். உங்களுக்கு அதாவது தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ அம்மன் ஐம்பொன் ஒர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அப்படின்னு நம்ம அம்மன் ஐம்பொன் ஒர்க்ஸ் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போய் பார்த்தாலும் சரி, யூடியூப்பில் பார்த்தாலுமே நம்முடைய அட்ரஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் கூகுளில் கூட பார்க்கலாம். அம்மன் ஐம்பொன் ஒர்க்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா, அதாவது ஒர்க்ஸ் அப்படிங்கிறத போடணும். சும்மா அம்மன் ஐம்பொன் போட்டிங்கன்னா அது வராது. ஏன்னா ஐம்பொனில் நிறையா பண்ணுறாங்க, சிலைகள்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸ்ரீ அம்மன் ஐம்பொன் ஒர்க்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளுடைய எல்லா டீட்டெயில்ஸ் வந்துடும். எல்லாமே அந்த ஃபோன் நம்பரு, எங்கே இருப்பிடம் அப்படி எல்லாமே வரும். உங்களுக்கு தகவல் தேவை அப்படின்னா கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன், மேலும் புகழுடன். நன்றி நண்பர்களே.